இந்த சம்மர் சீசன்ல இன்னொரு நமக்கு நிறைய கிடைக்கிற பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையே எல்லாருமே ஒன்று வேக வச்சு சாப்பிடுவாங்க, இல்லாட்டி வறுத்து சாப்பிடுவாங்க. பட் இது சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால ஏதாவது நமக்கு சத்துக்கள் இருக்கான்னு பார்த்தோம்னா, இளைச்சவங்க, அதாவது உடம்பு வந்து இளைச்சவங்க ஊட்டமாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி இந்த தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இதை வந்து தண்ணியோட சேர்த்து அரைச்சு அந்த பால் எடுத்து குடிக்கலாம். அது வந்து குடிச்சிட்டு வரப்போ வந்து உடம்பு நல்லா ஊட்டம் அடையும். அதே சமயம் உடம்புக்கு வந்து நல்ல தெம்பு கொடுக்கும். இது வந்து பட் வந்து நிறைய சாப்பிட்டோம்னா, இப்போ சின்ன குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு வலி, அப்புறம் வந்து சில பேர் பேதி ஆகிறது, வாந்தி வருது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் காட்டும். ஏன்னா இது வந்து ரொம்ப உஷ்ணமானது. நிறைய சாப்பிட்றப்ப வந்து அதிக சீக்கிரம் செரிக்காது. இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆகுறப்போ நம்ம வந்து ஃபுட் பாய்சனுக்கு எதுவும் டேப்லெட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாலே நல்லாவே குறைஞ்சி வந்துடும். அப்படி இல்லையா, வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. அப்படி கொடுத்தீங்கனாலே அதோட பாய்சன் வந்து நல்லா முறிஞ்சிடும். அது வந்து ஈஸியாக செரிமானமாகி அந்த வயிறு வலியெல்லாம் குறைஞ்சி வந்துடும். இது பெரியவங்களுமே யூஸ் பண்ணலாம்.